ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். இன்றைக்கு நான் உங்களுக்காக செய்து காட்ட போகிறது இறைச்சி சரக்கு தூள் தான் செய்து காட்ட போகிறேன். வாங்கோ, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 25 கிராம் கிராம்பு எடுத்து வச்சிருக்கிறேன், 25 கிராம் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன், 25 கிராம் ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன், 50 கிராம் கருவா எடுத்து வச்சிருக்கிறேன், 2 ஜாதிக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். இவ்வளவுதான் இறைச்சி சரக்கு செய்ய தேவையான பொருட்கள். எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு இந்த பொருட்களை எல்லாம் வறுத்தெடுக்க போகிறேன். கிராம்பு, பெருஞ்சீரகம், ஏலக்காய், ஜாதிக்காய் இவ்வளோத்தையும் கருக விடாமல் வறுத்தெடுப்போம். நீங்கள் தேவையான நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பாவிக்கலாம். ஒரு காற்று போகாத ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சு பாவிக்கலாம். இது இப்போ நல்லா வறுபட்டுட்டுது. இதை நான் ஒரு 8 நிமிஷமாக அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு வறுத்துருக்கிறேன். இதை இப்போ நான் ஆற விட போகிறேன். இது இப்போ நல்லா ஆறிட்டுது. இதை இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். இறைச்சி சரக்கு தூளை நல்ல பவுடராக அரைச்சிட்டேன். பார்ப்போம். நல்ல பவுடராக அரைப்பட்டிருக்கு, நல்ல வாசனையாகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இறைச்சி சரக்கு தூள் ரொம்ப வாசனையாக தயாராகிட்டுது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை இன்பாக்ஸுக்குள்ளே சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நான் உங்களை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.